இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய 2 பெயர்களை சுருக்கமா நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆண்டவர் இந்த காலை வேளையில கிறிஸ்துமஸ் தினத்துல மீண்டும் அதை நமக்கு நினைவுபடுத்தி ஆண்டவர் அவருடைய வசனத்தினால் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல், இம்மானுவேல் சத்தமா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேர் சொன்னோம்? உலக ரட்சகர், உலக ரட்சகர். அது ஆண்டவர் அந்த நிலைமையில இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது இம்மானுவேல். கிறிஸ்துமஸ் என்றாலே, கிறிஸ்து என்றாலே ஆண்டவராக தெய்வமாக பார்க்கப்படுகிற நிலைமைகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவருக்கு ஒரு பெயர், அவருக்கு ஒரு நாமம், அவருக்கு ஒரு பெயர். இந்த வசனம் சொல்லுகிறது இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன என்று வேற இடங்கள்ல போய் இந்த வசனத்துக்குரிய விளக்கங்கள் தேட தேவையில்லை. அதே வசனத்துல வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஸ்தோத்திரம். ஏசப்பா யார் கூட இருக்கிறார் சொல்லுங்க. தனிமையை பற்றி வருத்தம் தேவையில்லை, தவிப்பை பற்றி தேவையில்லை. சிலர் தனியே இருக்கிறதுனால அதையே நினைத்து கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு எல்லாம் இருப்பாங்க, ஆனா எல்லாம் இருந்தாலும் தனிமை தனிமை என்கிற நிலைமை, அதனால் உண்டாகிற தவிப்பு. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவருடைய நாமம், அவருடைய பெயரை ஆண்டவர் இந்த காலைவேளை நம்மோடு பேசுகிறார். அவர் யாராக இருக்கிறார் என்றால் இம்மானுவேலாக அவர் இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த நிச்சயம் இந்த காலைவேளை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். வேதாகமத்துல ஆண்டவர் யார் யார் கூட தான் இருந்தாரோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் பெரிய மாற்றங்கள் வந்தது. அப்படிதானுங்களா? ஸ்தோத்திரம். சில நேரத்துல நீங்க யாராவது சொந்தக்காரங்களை கூப்பிட்டு என் கூட சும்மா இருங்க அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. சும்மா இருக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணும்? சும்மா எதுக்கு நான் அவன் கூட இருக்கணும்? சும்மா இருக்கிறதுக்கு நான் இங்கேயே இருக்கலாமே, அங்க வந்தா நான் அதை பேசலாமா, அதை செய்யலாமா, இந்த காரியத்தெல்லாம் எடுத்து செய்யலாமா அப்படின்னு மனுஷங்களே கேட்கும் போது, ஏசப்பா கூட இருக்கிறார் அப்படின்னா அவர் சும்மா கூட இருந்து அமைதியா இருக்க மாட்டார். உங்க கஷ்டங்களை, நம்ம வேதனைகளை, வருத்தங்களை, பாடுகளை, துக்கங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு மாற்றுவார். இந்த காலை வேளை இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் எப்பயாகிலும் வருகிற உங்களுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு பேரு இம்மானுவேல். இம்மானுவேல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஏதோ போட்டோல இல்ல, சிலையில அவர் இல்ல. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம். இங்க ஏதாவது பிக்கராக போட்டோவில் அவர் இல்ல, போட்டோவில் இல்ல. இயேசுநாதர் போட்டோவும் நாங்க வைக்கல, அந்த போட்டோவுக்கு மாலையும் போடல. ஏன்னா அவர் மரித்தது உண்மை, ஆனா 3வது நாள் உயிரோடு என்ன செஞ்சிட்டாரு? எழுந்துட்டார். அவர் இன்னைக்கும் உயிர் உள்ளவரா இருக்கிறார். அவர் தான் உங்களை எல்லாரையும் அழைத்துக்கிட்டு வந்திருக்கிறார். அப்ப இம்மானுவேல் என்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அர்த்தத்தின்படி ஸ்தோத்திரம். சில ஆட்கள் உலகத்துல நல்லா இருந்தா 4 பேர் கூட இருப்பான். கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது, சில இக்கட்டான பாடுகளுக்கு போகும்போது அநேகர் நம்மை விட்டு பிரியலாம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தெய்வம். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனை பற்றி வாசிக்கிறோம். அப்பாவினிடத்தில் பணங்கள், சொத்துக்கள் பிரித்து வாங்கி தூர தேசத்துக்கு அவன் போய் வாழும்போது அநேகர் அவனோடு கூட இருந்தார்கள், அநேக நண்பர்கள் அவனோடு இருந்தார்கள். ஆனா பணம் குறைய குறைய, பொருட்கள் அவனை விட்டு குறைய குறைய, அவன் கடைசி பூஜ்யம் என்கிற நிலைமைக்கு வந்து பண்ணி மேய்க்கிற நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாக அவனை விட்டு எல்லாரும் என்ன செய்தார்கள்னா கடந்து போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நிறைய பேர் நல்ல விஷயத்துக்கு, விசேஷத்துக்கு கூட வருவாங்க. நம்முடைய மனதில் சிலர் இடம் பிடிச்சிருப்பாங்க. யாருன்னா நம்ம கஷ்ட காலத்துல உதவி செய்த ஆட்கள். அப்படிதானுங்களா? உடம்பு சரியில்லாத போது நம்மளை பார்த்த ஆட்கள். ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஆப்பிள் அது தங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டவங்க இல்லை. உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது
பிரெட்டோ பன்னோ ஆப்பிளோ வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சிலர் டீ வாங்கிட்டு வந்திருப்பாங்க, சிலர் வாங்காம கூட இருக்கலாம். ஆனா நம்மளை பார்க்க என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பான். ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்க. ஸ்தோத்திரம். வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பல கேள்விகள் இருக்கலாம். இம்மானுவேலராக அவர் உயிருள்ளவராக இருக்கிறார், கூட இருக்கிறார் என்றால் தைரியமாக நம்ம வாழ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தந்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லலாங்களா? பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுப்போம். பிள்ளைங்க நாய் அது இது போகுது அப்படின்னு பயந்தாங்கன்னா, அம்மா இருக்கல நீ தைரியமா என்ன செய் போ. நம்ம ஆளுங்க நம்ம கொஞ்சம் தைரியம் கொடுத்து அவங்க பயங்கரமா ஆடுவான். ஸ்தோத்திரம். நம்ம இல்லாத போது தான் தெரியும் அந்த நிலைமை என்னன்னு. அப்ப ஏசப்பா கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேல். அவர் கூட இருப்பதனால எதை குறித்தும் பயப்படாமல் ஜீவிக்க ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவர் உதவி செய்து நம்மை நடத்துவாரா. மத்தேயு 1:17 நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 1:17 பாருங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள் என்று 3:14 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ இத்தனை தலைமுறை தாண்டி வந்து பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களோடு இருக்கிறார். அவருக்கு பேர் இயேசுன்னு இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது இன்னொரு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லார் கூடவும் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்கு நாமே முதல்ல என்ன செய்ய மாட்டோம், அனுமதி தர மாட்டோம். ஆனா ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 2:6 நம்ம வாசித்தா, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்தோத்திரம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பழைய ஏற்பாட்டு மீகா 5:2 சொல்லப்பட்ட இந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் யார் என்றால் அவர் இம்மானுவேல். அடுத்தது யார் என்றால் இஸ்ரவேலை ஆளுகிறவர். சத்தமா அல்லேலூயா சொல்லலாங்களா? இஸ்ரவேலை ஆளுகிறவர், இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு. அவர் ராஜா. குழந்தையாக பிறக்கும் போதே ஸ்தோத்திரம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப இம்மானுவேலராக கூட இருக்கிறவர். இரண்டாவது இஸ்ரவேலை ஆளுகிறவர். அப்படி என்றால் இந்த காலை வேளையில அவர் கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை ஆளுகை செய்ய நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார்.